श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नम उक्तिमधीमहे यदुक्तयस्त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् श्रीशैलेश दयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं रम्यजामातृयोगीन्द्रपादरेखामयं सदा तदायत्तात्मसत्ताधिं रामानुजमुनिं भजे लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतश्रितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाक्वयभट्टनाथः श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीवत्सचिह्नमिश्रेभ्यो नममुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி யுதிகிரி யதிராஜ நாராயண ஜீயர் சுவாமியினுடைய அந்த திவ்ய சங்கல்பத்தினாலே நம்முடைய ஆழ்வார்கள் அருளி செய்த இந்த 4000 திவ்ய பிரபந்தங்களில் உள்ள விசேஷார்த்தங்களை ஒரு வருட காலமாக அனுபவிக்க பெற்றோம். இப்பொழுது நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பின்னோர்களும் கற்க வேண்டும் என்று அருளி செய்த அந்த ஸ்தோத்திரங்களில் உள்ள விசேஷார்த்தங்களை அனுபவித்து வருகிறோம். அதிலே தற்பொழுது சுவாமி கூரத்தாழ்வான் அருளி செய்த அந்த பஞ்சஸ்தவங்களை ஒவ்வொன்றாக அனுபவித்து வருகிறோம். சுவாமி கூரத்தாழ்வான் மொழியை கடக்கும் பெரும்புகழான் என்று சொல்லும்படியாக வாசாம கோச்சரமான ஒரு கீர்த்தி உடையவராக எழுந்தருளி இருந்தார். அப்பேற்பட்ட சுவாமி கூரத்தாழ்வான் திருவரங்கத்திலே சுவாச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் பக்கலிலும் அங்கு திருவரங்கத்திலே எழுந்தருளியிருக்கும் அந்த பெரிய பெருமாளினுடைய பக்கலிலுமே கைங்கரியத்தை ஆற்றிக் கொண்டு வந்த அந்த சமயத்திலே அந்த சோழ நாட்டை ஆண்டு கொண்டு வந்த அந்த திருமிகண்ட சோழன் என்கிற ராஜா சிவன்தான் பரதேவதை என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்பதில் கிருத நிச்சயனாக இருந்தான். அப்பொழுது தன்னை சுற்றியுள்ள அந்த சைவர்கள் அவனிடம் சொன்னார்கள், சுவாமி எம்பெருமானார் சிவபாரம்யத்தை ஒப்புக்கொள்ளும் வரை நம்மால் சிவபாரம்யத்தை நிலைநாட்ட முடியாது. அதனால் நீர் நம்முடைய சேவர்களை அனுப்பி அந்த எம்பெருமானாரை இங்கே அழைத்து வர சொல்லி இங்கே ராஜசபையிலே எம்பெருமானாரை சிவபாரம்யத்தை ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படியே அந்த ராஜாவும் தன்னுடைய சேவர்களை அங்கு என் சுவாமி எம்பெருமானார் அழைத்து வர சொல்லி அனுப்பி வைத்தான். அந்த சேவகர்கள் அங்கு மடத்திற்கு சென்ற பொழுது சுவாமி எம்பெருமானார் ஸ்நானத்திற்காக எழுந்தருளி இருந்தார். அந்த சமயத்திலே சுவாமி கூரத்தாழ்வான் இதை போன்று சுவாமி எம்பெருமானாரை ராஜசபைக்கு அழைக்கிறார்கள் என்று அறிந்து ராஜசபைக்கு சென்றால் சுவாமி எம்பெருமானாருக்கு ஏதேனும் விபத்து நேர்ந்து விடுமோ என்று பயந்து தாமே சுவாமி எம்பெருமானாருடைய அந்த காஷாயத்தை அணிந்து அவருடைய இந்த திருதண்டத்தை ஏந்தி கொண்டு சுவாமி பெரிய நம்பியுடன் அங்கு ராஜசபை நோக்கி புறப்பட்டார். அப்பொழுது ஸ்நானத்திலிருந்து அங்கு மடத்திற்கு திரும்பிய சுவாமி எம்பெருமானார் இதை கேள்வியுற்று, நாம் தற்பொழுது ஸ்ரீரங்கத்திலே வசிப்பது நன்றன்று என்று நிச்சயித்து அவர் இங்கு திருநாராயணபுரம் நோக்கி புறப்பட்டார். பொழுது அங்கு ராஜசபையிலே சுவாமி கூரத்தாழ்வானிடம் அந்த ராஜா சிவாத் பரதரம் நாஸ்தி என்று ஒரு பத்திரத்தை கொடுத்து அதிலே கையெழுத்து போடச் சொன்னான். சிவாத் பரதரம் நாஸ்தி என்று சொன்னால் சிவனை விட மற்றொன்று பெரியது கிடையாது என்று அதிலே கையெழுத்து போடச் சொன்னான். பொழுது இவர் உபகாசமாக இதற்கு பிரத்யுத்தரம் அளித்தார். துரோணமஸ்தி ததஸ்பரம் என்று. அதாவது நம் தமிழிலே சொல்லும் பொழுது இந்த அளவுகளை குறிப்பதற்காக படி, ஆழாக்கு போன்ற சப்தங்களை பிரயோகிப்பதுண்டு.
அதை போல வடமொழியிலேயும் இந்த பரிமாணங்களை குறிப்பதற்காக, அந்த அளவுகளை குறிப்பதற்காக சிவம், துரோணம் போன்ற சப்தங்களை பிரயோகிப்பதுண்டு. அதை போல அப்படி அவ்வகையில் பார்த்தோம் என்றால் அந்த சிவபரிமாணம் என்பது துரோண பரிமாணத்தை காட்டிலும் குறைந்ததாக இருப்பது. அதை வைத்துக்கொண்டு சிவாத் பரதரம் நாஸ்தி, அந்த சிவத்தை விட பெரியது எதுவும் இல்லை என்பதற்கு உபகாசமாக இந்த துரோண பரிமாணம் தான் இருக்கிறது. இந்த சிவபரிமாணத்தை விட துரோண பரிமாணம் பெரியது என்பதாலே சிவாத் பரதரம் நாஸ்தி என்பதற்கு துரோணமசி ததஸ்பரம், சிவனை விட இந்த துரோணமானது பெரியது என்று உபகாசமாக இந்த பத்திரத்திலே எழுதி கொடுத்து, அதே போன்று அங்கு அந்த ராஜசபையிலே இருக்கக்கூடிய மற்ற சைவர்களையும் வாதத்திலே ஜெயித்து அங்கு நாராயண பாரமியத்தை அங்கு நன்கு நிலைநாட்டினார் என்பது சரித்திரம். அதனால் வெகுண்டெழுந்த அந்த ராஜா சுவாமி கூரத்தாழ்வானுடைய அந்த இரு கண்களையும் பிடுங்கி எறிய வேண்டும் என்று ஆணையிட்டான். துரதிருஷ்டவசமாக சுவாமி கூரத்தாழ்வானுக்கும் அந்த இரண்டு வழிகளையும் அங்கு இழக்க நேர்ந்தது. இப்படி சுவாமி எம்பெருமானாருடைய அந்த தரிசனம் தழைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய தரிசனத்தையே இழந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். அப்பேற்பட்ட சுவாமி கூரத்தாழ்வான் அங்கு ராஜசபையிலிருந்து மறுபடியும் அங்கு திருவரங்கத்திற்கு வந்த பொழுது சுவாமி எம்பெருமானார் அங்கு திருவரங்கத்தில் எழுந்தருளி இல்லை என்பதை அறிந்து, சுவாமி எம்பெருமானார் இல்லாமல் அங்கு திருவரங்கத்திலே நித்தியவாசம் செய்வதற்கு ருசி இல்லாமல் திருமாலரின் சோலைமலைக்கு சென்று அங்கு நித்தியவாசம் செய்தார். அப்பொழுது தம்முடைய மனதில் வேதனை குடிகொள்ளக்கூடாது என்பதற்காக 5 ஸ்தவங்களை அருளிச் செய்தார். அதிலே முதலாவதாக ஸ்ரீவைகுண்ட ஸ்தவத்திலே ஸ்ரீவைகுண்டனான அந்த எம்பெருமான் ஸ்ரீவைகுண்டமான அந்த திவ்ய லோகத்திலே தம்முடைய தேவிமார்களோடும் நித்திய கிங்கர்களோடும் எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்பதை பறக்க அனுபவிக்கிறார். அடுத்ததாக இந்த அதிமானுஷஸ்தவத்திலே இந்த லீலா விபூதியிலே இந்த பகவான் எடுத்த அந்த அவதாரங்களிலே அவன் செய்த அந்த அதிமானுஷ சேஷ்டிதங்களை பறக்க அனுபவிக்கிறார். அடுத்ததாக இந்த சுந்தரபாகு ஸ்தவத்திலே இந்த திருமாலரின் சோழமலையிலே எழுந்தருளி இருக்கும் அந்த அழகரெம்பெருமானை ஸ்தவம் செய்கிறார். அதிலே முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார், இந்த ஸ்தவத்தை செய்வதற்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்டால், சுவாமி எம்பெருமானாரனுடைய அந்த திருவடி சேவைதான் இதற்கு பிரயோஜனமாக எனக்கு கிட்ட வேண்டும், அதனால்தான் அந்த ஸ்தவத்தை செய்கிறேன், சுவாமி எம்பெருமானாருடைய அந்த திருவடி சேவையை உத்தேசித்து தான் நான் இந்த ஸ்தவத்தை செய்கிறேன் என்று இந்த முதல் ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்ததாக அந்த திருமாலரின் சோலைமலையிலே விசேஷமாக பிரவகிக்கக்கூடிய இந்த நூபுர கங்கை, அதேபோல் அங்கு அந்த மலையில் உள்ள அந்த வளம் என்ன, அடுத்ததாக அந்த மலையிலே அங்கு சஞ்சரிக்கக்கூடிய அந்த மிருகங்கள், பட்சிகள் போன்றவைகளை நன்கு அனுபவித்து, அடுத்ததாக அந்த திருமாலரின் சோழமலையிலே எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமானை சொல்லும் பொருட்டு பல வேதாந்தார்த்தங்களை அவர் எடுத்து காட்டுகிறார். அடுத்ததாக அந்த எம்பெருமானுடைய இந்த ஞான சக்தியாதி குணங்களை அவர் அனுபவிக்கிறார். இந்த கல்யாண குணங்களை அவர் அனுபவித்து, அடுத்ததாக அந்த பகவானுடைய அந்த திருமேனி அழகை அனுபவிக்க துவங்குகிறார். இந்த சௌந்தர்ய லாவண்யாதி குணங்களை அனுபவித்த பிறகு அடுத்ததாக 39வது ஸ்லோகம் ஆரம்பித்து அவர் ஒவ்வொன்றாக அந்த அழகரெம்பெருமானுடைய அந்த திருமேனி அழகை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதிலே 39வது ஸ்லோகத்திலேயும் 40வது ஸ்லோகத்திலேயும் அந்த பகவானுடைய திருமுடி அழகை அனுபவிக்கிறார். அடுத்ததாக கிரமப்பிராப்தமான அந்த சுவாமி அந்த அழகருடைய அந்த திருநெத்தி பாகத்தை, திருநெற்றி அழகை அவர் அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். இதில் 41வது ஸ்லோகத்திலே பகவானுடைய இந்த திருநெற்றி அழகை அனுபவிக்கிறார். 41வது ஸ்லோகம் துஷ்டாஷ்டமீக ஜ்வலதிந்து சந்நிபம் திருதோர்த்வபுன்றம் விரசத் விசேஷகம் பூம்னா லலாட்டம் விமலம் விராஜதே வனாத்ரிநாதஸ்ய சமுச்ச்ருதஸ்ரீயா என்று அருளி செய்கிறார். அதாவது இந்த வனாத்ரி என்று சொன்னால் அந்த திருமாலரின் சோலைமலை. அந்த திருமாலரின் சோலைமலைக்கு நாதன், இந்த திருமாலரின் சோலைமலையிலே எழுந்தருளி இருக்கும் அந்த அழகரெம்பெருமான். அவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் சமுச்ச்ருத ஸ்ரீஹி என்று சொல்கிறார். சமுச்ச்ருத ஸ்ரீஹி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் ஏறு திருவுடையான் என்று தமிழிலே ஆண்டாள் தம்முடைய நாச்சியார் திருமொழியிலே அருளி செய்கிறாள். இந்த திருமாலரின் சோலைமலை எம்பெருமானை அங்கு அனுபவிக்கும் பொழுது அவனை ஏறு திருவுடையான் என்று குறிப்பிடுகிறாள் ஆண்டாள்.
அதாவது இந்த நாறு நரும்பொழில் மாலரின் சோலை நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் 100 தடா நிறைந்த அக்கார வடிசில் சொன்னேன் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொல்லுங்களோ என்று அதை அப்படியே திருவுள்ளம் பற்றி இவ்விடத்திலே வடமொழியிலே அருளி செய்கிறார். சமுச்சிருத ஸ்ரீஹி என்று சுவாமி கூறத்தாழ்வானும். இவ்விடத்திலே ஏறு திருவுடையான் என்றால் என்ன என்று சொன்னால், நாள் செல்ல செல்ல ஏறுகிற செல்வத்தை உடையவன் ஏறு திருவுடையான் என்று பொருள். அப்படின்னு என்ன அர்த்தம் என்று சொன்னால், இந்த பகவானுக்கு ஒருவரிடமிருந்து ஒரு திரவியத்தை வாங்கி கொண்டுதான் தன்னுடைய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிர்பந்தம் கிடையாது. ஏன் என்று சொன்னால் அவன் அவாப்த சமஸ்த காமம். அதனாலே தினந்தோறும் பெருகிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு செல்வத்தை உடையவன் அந்த எம்பெருமான். ஆக இவ்விடத்திலே இந்த ஏறு திருவுடையான் என்கிற அந்த சப்தத்தினாலே இந்த பகவானுடைய இந்த அவாப்த சமஸ்த காமத்துவம் என்கிற தர்மமானது சொல்லப்படுகிறது. இல்லை என்றால் இந்த ஏறு திருவுடையான் என்று சொன்னால் திருமார்பிலே பெரிய விராட்டியார் இருக்கப்பெற்றவன் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆக ஏறு திருவுடையான் என்று சொன்னால் அந்த பகவானுக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷமான லக்ஷ்மி சம்பந்தம் சொல்லப்படுகிறது என்றும் அர்த்தம் கிட்டுகிறது. இவ்விடத்திலே சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் செய்யும் பொழுது ஏறு திருவுடையான் என்கிற இந்த சப்தத்தினாலே இந்த பகவானுடைய இந்த ஜெகத்காரணத்துவமும் சொன்னதாக ஆயிற்று என்று அருளி செய்கிறார். எப்படி இந்த ஏறு திருவுடையான் என்று சொன்னால் எப்படி பகவானுடைய இந்த ஜெகத்காரணத்துவம் சொன்னதாக ஆகும் என்று சொன்னால், பொதுவாக நாம் சொல்லும் பொழுது இந்த ஜெகத்தினுடைய அந்த சிரஷ்டா, ஜெகத்தை படைப்பவன் என்று சொன்னால் பிரம்மா என்கிறோம். ஆக ஜெகத்காரணபூதன் என்று சொன்னால் அது பிரம்மாவாகவும் ஆக முடியுமே என்று ஒரு சந்தேகம் எழலாம். அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் விதமாக புருஷ சூக்தத்திலே கிரீஷ்சதே லக்ஷ்மீஷபத்ஞோ என்று சொல்லப்படுகிறது. அதாவது அந்த ஜெகத்காரண பூதன் என்று சொன்னால் விசேஷமாக அந்த லக்ஷ்மி சம்பந்தத்தையுடையவன் தான் ஜெகத்காரண பூதன் என்று ஸ்பஷ்டமாக சொல்வதாலே அந்த விசேஷமான லக்ஷ்மி சம்பந்தத்தை அடிவுற்றித்தான் நாம் பகவானுடைய ஜெகத்காரணத்துவத்தையும் சொல்லியாக வேண்டும். ஆக இவ்விடத்திலே இந்த விசேஷமான லக்ஷ்மி சம்பந்தம் சொல்லப்பட்டதால் பகவானுடைய ஜெகத்காரணத்துவமும் சொன்னதாக ஆயிற்று என்று அற்புதமாக பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே திருவுள்ளம் பத்துகிறார். ஆக அப்பேற்பட்ட ஏறு திருவுடையான் சமுச்சிருத ஸ்ரீஹி, இந்த வனாதிரிநாதகா என்று சொன்னால் அந்த அழகர் எம்பெருமான், திருமாலரும் சோலை மலைகளை எழுந்தருடைய இருக்கும் அந்த அழகர் எம்பெருமான் சமுச்சிருத ஸ்ரீஹி, ஏறு திருவுடையான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய லலாட்டம் என்று சொன்னால் அந்த திருநெத்தி பாகமானது விமலம் விராஜதே, நன்கு விளங்குகிறது, விசேஷித்து விளங்குகிறது என்று அர்த்தம். அந்த லலாட்டம், அந்த திருநெத்தி பாகமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால் ஜுஷ்டாஷ்டமீக ஜ்வலதிந்து சந்நிபம் என்று சொல்கிறார். அதாவது இந்த அஷ்டமி திதியிலே இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை ஒத்ததாக இருக்கிறது இந்த பகவானுடைய திருநெத்தி. ஏன் இந்த அஷ்டமி திதியிலே இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை ஒத்ததாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும்? பொதுவாக சந்திரனை ஒத்ததாக இருக்கிறது பகவானுடைய திருநெத்தி பாகம் என்று சொன்னால் போராதா என்று சொன்னால் அதற்கு வரதராஜஸ்தவத்திலே சுவாமி கூறத்தாழ்வானே அற்புதமாக அருளி செய்கிறார். உபயோரபி பக்ஷயோ ஸ்திதிர்யா விஷமீபாவ நிராசதாஷ்டமீதி உபமானஜ சம்பதேஹி சேந்தோஹோ வரதாபூத் பவதோ லலாட்டலக்ஷ்மியாக என்று. அதாவது ஹே வரதராஜனே, உம்முடைய அந்த லலாட்ட லக்ஷ்மியாக, உம்முடைய அந்த திருநத்தியினுடைய அழகினோடே ஒப்பிடும்படியாக சந்திரன் இருக்கிறான். அந்த ஒப்பிடும்படியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சம்பத்தை அந்த சந்திரனுக்கு அஷ்டமி திதி தான் சம்பாதித்து கொடுக்கிறது. எப்படி என்று சொன்னால் உபயோரபி பக்ஷயோ சிதிர்யா அஷ்டமி, இரண்டு பட்சங்களிலுமே, அதாவது கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம் என்று இரண்டு பட்சங்களிலுமே இருக்கக்கூடிய அந்த அஷ்டமி திதியானது எப்படி அந்த சந்திரனுக்கு இந்த சம்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதாவது இந்த பகவானுடைய திருநெத்தியோட இந்த சந்திரனை ஒப்பிடுகிறோம் என்றால் அதுவே அதற்கு இந்த சந்திரனுக்கு ஒரு பெரிய சம்பத் என்று சொன்னால் அதுவே அதற்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ரீ என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அந்த ஒரு சம்பத்தை சந்திரனுக்கு எப்படி அஷ்டமி திதியானது ஏற்படுத்தி கொடுக்கிறது என்று சொன்னால், இந்த மற்ற திதிகளிலே பார்த்தோம் என்றால் இரண்டு திதிகளிலுமே, இரண்டு பட்சங்களிலுமே, கிருஷ்ணபக்ஷமாகட்டும் சுக்லபக்ஷமாகட்டும், இரண்டு பட்சங்களிலுமே பார்த்தோம் என்றால் மற்ற திதிகளிலே அந்த சந்திரனானது அர்த்தாம்சத்தை காட்டிலும் அதிகமாகவோ அர்த்தாம்சத்தை காட்டிலும் ஒரு சிறியதாகவோ விளங்கும். அர்த்தாம்சத்தை காட்டிலும் சிறியதாக அந்த சந்திரனானது காட்சி அளிக்கும். ஆனால் அஷ்டமி திதியில்தான்
நன்கு அர்த்தாம்சத்தோட அந்த சந்திரனானது பொலிந்து விளங்குமா. ஆக அப்பேற்பட்ட சந்திரனைத்தான் நாம் அந்த பகவானுடைய திருநெத்தியோட ஒப்பிட முடியும். ஆக அஷ்டமி ஜுஷ்டாஷ்டமீக ஜுவலதிந்து சந்நிபம் என்று சொல்வதற்கு என்ன தாத்பரியம் என்றால் இதுதான் தாத்பரியம். அந்த அர்த்தாம்சத்தினோட, அந்த சரியான அர்த்தாம்சத்தினோட சந்திரன் அஷ்டமி திதியில் தான் விளங்குகிறான். ஆக அப்பேற்பட்ட அந்த அஷ்டமி திதியிலே இருக்கக்கூடிய ஒரு சந்திரன் தான் அந்த பகவானுடைய திருநெத்திக்கு ஒரு ஒப்பாக ஆக முடியும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அதே போல இந்த பகவானுடைய திருமுடியானது மிகவும் கருத்ததாக இருக்குமா. எவ்வளவு கருப்பு என்று சொன்னால், ஒரு இருண்ட ராத்திரியிலே எவ்வளவு ஒரு அந்தகாரம் இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு கருத்த தன்மையை உடையது அந்த பகவானுடைய திருக்குழல்கள். திருக்குழல்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு தன்மையாம். அப்பேற்பட்ட அந்த திருக்குழல்களின் கீழே அந்த திருநெத்தியானது எப்படி பொலிந்து விளங்குகிறது என்று சொன்னால், அந்த ஒரு மிகவும் இருண்ட ஒரு ராத்திரியிலே ஒரு சந்திரனானவன் எப்படி பொலிந்து விளங்குகிறானோ அப்படி பகவானுடைய அந்த கருத்த குழல்களின் கீழே நன்கு பொலிந்து விளங்குகிறது அந்த பகவானுடைய திருநெத்தி. ஆக இந்த பகவானுடைய திருநெத்தியை சந்திரனோடு ஒப்பிடுவதற்கு இதுவும் ஒரு காரணம். அவனுடைய அந்த கருத்த குழல்களின் கீழ் இந்த திருநெத்தியானது அமைந்துள்ளது என்பது ஒரு காரணம். அந்த பகவானுடைய திருநெத்தியை சந்திரனோடு ஒப்பிடுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறது. ஆக ஜுஷ்டாஷ்டமீக ஜுவலதிந்து சந்நிபம் லலாட்டம். அந்த அஷ்டமி திதியிலே இருக்கக்கூடிய அந்த சந்திரனை ஒத்ததாக இருக்கக்கூடிய இந்த பகவானுடைய அந்த திருநெத்தி அது நன்கு விளங்குகிறது, விசேஷித்து விளங்குகிறது என்று சொல்கிறாரே. அவ்விடத்தில் வேற என்ன விசேஷமானது இருக்கிறது என்று சொன்னால், திருதோர்த்வ குன்றம். திருநெத்தியிலே அந்த பகவானானவன் ஊர்த்வ குன்றம் என்று சொன்னால் அந்த திருமன் ஸ்ரீசுருணத்தை தரித்துக் கொண்டிருக்கிறானாம். ஆஹா, அப்பேற்பட்ட ஒரு திருநெத்தி. அதே போல விலசத் விசேஷகம், வேறு சில விசேஷங்களையும் அந்த பகவான் திருநெத்தியில தரித்துக் கொண்டிருக்கிறானாம். வேறு சில விசேஷங்கள் என்று சொன்னால், இவ்விடத்திலே கஸ்தூரி திலகம். பகவானுக்கு இந்த கஸ்தூரி திலகமானது மிகவும் இஷ்டம். இன்றளவுமே நாம் ஸ்ரீரங்கத்திலே சென்று பெரிய பெருமாளை சேவித்தோம் என்றால் அவருடைய திருநெத்தியிலே அந்த கஸ்தூரி திலகமானது நன்கு விளங்கும். ஆக அந்த கஸ்தூரி திலகத்தையும் அணிந்தவனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த திருநெத்தியிலே அந்த திருநெத்தியானது, பகவானுடைய அழகனுடைய திருநெத்தியானது பூம்னா லலாட்டம் விமலம் விராஜதே, பூம்னா லலாட்டம் விமலம் விராஜதே என்று சொல்கிறார். நன்கு பொலிந்து விளங்குகிறது அந்த பகவானுடைய திருநெத்தி, விஷாலமாக இருக்கிறது. பூம்னா என்று சொன்னால் பெரியது, நன்று பெரியதாக இருக்கிறது, அந்த நன்கு விரிந்து இருக்கிறது அந்த பகவானுடைய திருநெத்தி பாகமானது. ஆக 41வது ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திருநெத்தியை அனுபவிக்கிறார். முதலில் 40வது ஸ்லோகத்திலே பகவானுடைய அந்த திருக்குழல்கள், அந்த திருமுடிகளை அனுபவித்த பிறகு 41வது ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திருநெற்றி அழகை அனுபவிக்கிறார். 41வது ஸ்லோகம் ஜுஷ்டாஷ்டமீக ஜுவலதிந்து சந்நிபம் திருதோர்த்வபுன்றம் விலசத் விசேஷகம் பூம்னா லலாட்டம் விமலம் விராஜதே வனாத்ரிநாதஸ்ய சமுச்ச்ருதஸ்ரீய என்று. அடுத்ததாக 42வது ஸ்லோகம் சுசாருச்சாபத் வயவிப்ரமம் ப்ருவோர் யுகம் சுநேத்ராஹ்வ சஹஸ்ரபத்ரயோஹோ உபாந்தகம் வா மதுபாவலீயுகம் விராஜதே சுந்தரபாகு சம்ஸ்ரயம் என்று. அதாவது இந்த ஸ்லோகத்திலே பகவானுடைய அந்த திருப்புருவங்கள், இந்த நெற்றியின் கீழே இருக்கக்கூடிய இந்த திருப்புருவங்களை இவ்விடத்திலே அனுபவிக்கிறார். இந்த சுந்தரபாகு சம்ஸ்ரயம், இந்த திருமாலரின் சோழமலையில எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமானுக்கு சுந்தரத்தோளுடையான் என்று திருநாமமாம். ஆண்டாள் தம்முடைய நாச்சியார் திருமொழியை அருளி செய்கிறாள், சுந்தரத்தோளுடையான் சுழலையில் நின் நொய்துங்கொலோ என்று. அதை திருவுள்ளம் பற்றி இவ்விடத்திலேயும் இந்த திருமாலரின் சோலைமலை எம்பெருமானை சொல்லும் பொழுது சுந்தரபாகு, சுந்தரத்தோளுடையான் என்று இவ்விடத்திலே ஆழ்வான் அருளி செய்கிறார். அப்பேற்பட்ட அந்த சுந்தரத்தோளுடையனான அந்த எம்பெருமானிடம் இருக்கும் அந்த புருவோர் யுகம் என்று சொன்னால், அந்த 2 புருவங்கள் எப்பேற்பட்டன என்று சொன்னால் சுசாருச்சாபத் வய விப்ரமம். அவன் இந்த பகவானான அந்த எம்பெருமானானவன் தம்முடைய கையிலே ஷார்ங்கம் என்கிற தனுஷை ஏந்தி இருப்பானாம். அது நன்கு வளைந்து இருக்குமாம். அதை போல வளைந்த புருவங்களை உடையவன் அந்த எம்பெருமான். ஆண்டாள் தம்முடைய நாச்சியார் திருமொழியை தெரிவிக்கும் பொழுது அந்த விருந்தாவனத்திலே எம்பெருமான் எப்படி எழுந்தருளி இருக்கிறான் என்பதை அவள் கடைசி பதிகத்திலே நாச்சியார் திருமொழியிலே ஆண்டாள் அனுபவிக்கிறாள். அப்பொழுது சொல்லும் பொழுது அந்த எம்பெருமானவன் எப்படி இருக்கிறான் என்று சொன்னால், தருமமறியா குறும்பனை தங்கை சார்ந்த மதுவே போல் புருவவட்டம் அழகிய பொருத்தமெலியை கண்டீரே என்று அவரிடத்திலே ஆண்டாள் அருளி செய்கிறாள். அப்பொழுது அந்த விருந்தாவனத்திலே இருக்கும் அந்த எம்பெருமானை சொல்லும் பொழுது தருமமறியா குறும்பனை,
அதாவது கருணையே இல்லாமல் குறும்பு செய்பவனான அந்த எம்பெருமான் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால், தங்கை சார்ந்த மதுவே போல் புருவவட்டம் அழகிய, தன் கையிலே அவன் அந்த தனுஷை ஏந்தி கொண்டிருக்கிறான். ஷார்ங்கம் என்கிற தனுஷை ஏந்தி கொண்டிருக்கிறானாம். அந்த ஷார்ங்கம் என்கிற தனுஷை போலே வளைந்த புருவங்களை உடையவன், வளைந்த அழகான புருவங்களை உடையவன் அந்த எம்பெருமான். அதை திருவுள்ளம்பத்தி இவ்விடத்திலேயும் சுச்சாரு சாபத் வய விப்ரமம் புருவோர் யுகம் என்று ஆழ்வானும் அருளி செய்கிறார். அதாவது தன் கையில ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த எல்லை போன்ற வளைந்த புருவங்களை உடையவன் அந்த எம்பெருமான், நன்கு அழகான புருவங்களை உடையவன் எம்பெருமான். இல்லை என்றால் வேறொரு விதமாகவும் இவ்விடத்திலே அவனுடைய அந்த எம்பெருமானுடைய அந்த புருவங்களை அருளி செய்கிறார். சுனேத்ராஹ்வ சகசிரபத்ரையோகோ உபாந்தகம் மதுபாவலியுகம் வா என்று. அதாவது லோகத்திலே பார்த்தோம் என்றால் ஒரு தாமரை மலர் என்று சொன்னால் அந்த தாமரை மலரை சுற்றி இந்த வண்டுகளானது வரிசையிடுமாம். அதை போல இவ்விடத்திலே இந்த பகவானுடைய இரு கண்கள் தான் இவ்விடத்திலே தாமரை. அப்பேற்பட்ட அந்த தாமரையை சுத்தி இந்த வண்டுகளின் வரிசைதான் அந்த பகவானுடைய இரண்டு புருவங்களாக காட்சி அளிக்கிறதோ என்று இவ்விடத்திலே உத்பிரேட்சிக்கிறார். ஆக இவ்விடத்திலே இந்த வண்டுகளை ஏன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வண்டுகள் மிகவும் கருத்ததாக இருக்குமா. அந்த வண்டுகளுக்கு இந்த கருத்த தன்மை என்பது மிகவும் பிரசித்தம். அதே போல இந்த பகவானுடைய இரண்டு புருவங்களும் நன்கு கருத்து விளங்குகிறதாம். அந்த கருத்த தன்மையை, இந்த புருவங்களுக்கு கருத்த தன்மையை சொல்வதற்காக இவ்விடத்திலே அந்த வண்டுகளின் வரிசைதான் அந்த புருவங்களோ என்று இவ்விடத்தை உத்பிரேட்சை செய்கிறார். ஆக அந்த சுந்தரத்தோடையனான அந்த எம்பெருமானுடைய இரண்டு புருவங்கள் எப்பேற்பட்டன என்று சொன்னால், தன் கையிலே அவன் ஏந்தி கொண்டிருக்கும் வில்லை போன்று வளைந்ததாக இருக்குமா. அதே போல இந்த வண்டுகளின் ஒரு வரிசை போல் கருத்ததாக இருக்குமா. இந்த இரண்டு விசேஷங்களையும் இந்த ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திருப்புருவங்களுக்கு அருளி செய்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். ஆக 42வது ஸ்லோகம். சுச்சாரு சாபத் வய விப்ரமம் க்ருவோர் யுகம் சுனேத்ராஹ்வ சகசிரபத்ரயோகோ உபாந்தகம் வா மதுபாவலியுகம் விராஜதே சுந்தரபாகு சம்ஸ்ரயம் என்று. அடுத்ததாக இந்த புருவங்களுக்கு கீழே இருக்கக்கூடியது கண்கள். அந்த கண்களை 2 ஸ்லோகங்களிலே அனுபவிக்கிறார் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த கண்கள் எப்பேற்பட்டன என்று சொன்னால், அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரமந்த கரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜம் அப்ஜம் நு கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விஷாலயோர் திருஷோகோ என்று. இந்த வனாத்ரிநாதகா, அந்த வனாத்ரிநாதகா என்று சொன்னால் அந்த திருமாலிருஞ்சோலை மலையில எழுந்தருளி இருக்கும் அந்த எம்பெருமான், அழகர் எம்பெருமான், அவனுடைய விஷாலமான திருஷோகோ, விஷாலயோர் திருஷோகோ என்று சொன்னால் மிகவும் அந்த விஷாலமாக பெரிதாக இருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு அப்ஜம் என்று சொன்னால் தாமரை மலரானது கதம் அப்ஜம் நிதர்சனம் பவதி. அதாவது அந்த தாமரை மலரானது எப்படி ஒப்பாக முடியும்? இந்த பகவானுடைய 2 கண்களுக்கு ஒப்பாகவே முடியாது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். தாமரை மலருமே அந்த பகவானுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக முடியாது என்று இந்த 43வது ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். ஏன் ஒப்பாக முடியாது என்று சொன்னால், அதற்கு பல காரணங்களை இந்த முதல் வாக்கியத்திலே தெரிவிக்கிறார். அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரமந்த கரணஸ்ய பஷ்யதாம் என்று. இந்த பகவானுடைய திருக்கண்களானது நீண்டு இருக்குமா, எப்பொழுதுமே தீர்க்கமாக நீண்டு இருக்கும் என்று சொல்வார்கள். அமல்நாதி பிரானிலே இங்க திருப்பாணாழ்வார் அருளி செய்யும் பொழுது அந்த பெரிய பெருமாளுடைய அந்த திருக்கண்களை சொல்லும் பொழுது, நீண்டவ பெரியவாய கண்கள், மிகவும் இந்த பெரிய கண்களை உடையவன் என்று சொல்கிறார். தாமரை மலருக்கு அந்த எப்பொழுதுமே பெரிதாக அந்த விஷாலமாக இருக்கக்கூடிய தன்மை கிடையாது. அவ்வப்பொழுது அது விகாசமடையும், அவ்வப்பொழுது அது சுருங்கி விடுமாம். ஆக அந்த தைர்க்கியம் என்கிற அந்த ஒரு குணமானது தாமரை மலருக்கு கிடையாது. அது பகவானுடைய அந்த திருக்கண்களுக்கு மட்டுமே உடையதாக இருக்கிறது. ஆக அது ஒரு வைதர்மியம். இந்த பகவானுடைய திருக்கண்களுக்கும் தாமரைக்கும் அது ஒரு வைதர்மியம். அதை போல அப்ரேமதுகம் என்று சொன்னால், இந்த பகவானுடைய திருக்கண்களை பார்த்தோம் என்றால் பார்த்தவுடனே நம்முடைய மனதானது அவன் பக்கம் சென்றுவிடும். அதிலே திருப்பாணாழ்வாரே அருளி செய்கிறார் நம்முடைய அமர்நாதி பிரானிலே, நீண்டவ பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவே. அந்த பகவானுடைய திருக்கண்களை பார்த்தவுடன் நான் அவன் மேலே ஒரு பித்து பிடித்தவனாக ஆகிவிட்டேன் என்று அருளி செய்கிறார். ஆனால் தாமரைக்கு அந்த ஒரு தன்மை கிடையாது. அதை பார்த்தவுடனே அது நம்முள்ளே ஒரு பிரேம பிரகர்ஷத்தை உண்டாக்காது. ஆக அந்த தாமரை மலரானது அப்ரேம துகம் என்று அருளி செய்கிறார்.
அதே போல தாமரை மலரானது க்ஷணோஜ்வலமாக இருக்கிறது. தாமரை மலருக்கு சிறிது காலமே அதற்கு விகாசம் இருக்குமா. ஆனால் இந்த பகவான் இந்த எம்பெருமானுடைய திருக்கங்களோ எப்பேற்பட்டது என்று சொன்னால், திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவமுதமே. அதாவது இந்த பகவானை ஒவ்வொரு முறை நாம் அனுபவிக்கும் பொழுது புதிதாக அவன் அனுபவிக்கலாம்படி இருக்கிறானாம் இந்த எம்பெருமானான். எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும், நாம் அவனை எவ்வளவு முறை பூர்வம் இருந்தால் கூட ஒவ்வொரு முறையும் புதிதான ஒரு பிரகாரத்திலே அவன் அனுபவிக்கும்படி இருக்கிறான். தாமரை மலருக்கு அப்பேற்பட்ட ஒரு இது கிடையாது, அப்பேற்பட்ட ஒரு தன்மை கிடையாது. தாமரை மலரானது சிறிது காலம் விகாசத்தோடு இருக்கும் பொழுது அதை நம்மால் அனுபவிக்க முடிகிறது. ஆனால் மற்ற சில நேரங்களிலே அதை அனுபவிக்கலாம்படி இல்லை. ஆக அந்த க்ஷணோஜ்வலமாக இருக்கிறது இந்த தாமரை. பகவானோ அப்படி கிடையாது. பகவானுடைய திருக்கண்களோ எப்பொழுதும் நாம் இந்த யாவஜீவமும் நாம் அந்த பகவானுடைய திருக்கங்களை அனுபவிக்கலாம். அதே போல நாம் முக்தி அடைந்தால் கூட அங்கு நித்திய விபூதியிலும் சென்று இந்த பகவானுடைய இந்த திருக்கண் அழகை நம்மால் அனுபவிக்க இயலும். ஆக எப்பொழுதுமே அந்த பகவானுடைய திருக்கண்கள் அனுபவிக்கலாம்படி இருக்கின்றன. தாமரை மலர்கள் அப்படி கிடையாது. அது ஒரு வைதர்மியம். அதே போல நச்சோரம் அந்தఃகரணஸ்ய பஷ்யதாம், அந்த பகவானுடைய திருக்கண்களை பார்த்தோம் என்றால் அந்த திருக்கண்களாலே நம்முடைய மனங்கள் கவர்ந்து விடுமாம். அதாவது இந்த பகவான் நம்முடைய இந்த திருஷ்டியினாலேயே நம்முடைய இந்த மனதை கவர்ந்து விடுவானாம். அப்பேற்பட்ட ஒரு தன்மை தாமரை மலருக்கு கிடையாது. இந்த தாமரை மலரை பார்த்தவுடனே ஐயோ எனக்கு இது வேண்டும், இந்த தாமரை மலர் வேண்டும் என்று அந்த நம்முடைய மனதை கவராது. பெருமாளுடைய திருக்கங்களோ அப்படி கிடையாது. பெருமாளுடைய திருக்கங்களை பார்த்தவுடனே நம்முடைய மனதை அது கவர்ந்து விடுமாம். ஆக நச்சோரம் அந்த பஷ்யதாம் அந்த கரணசிய நச்சோரம் பவதி அப்ஜம், இந்த தாமரை மலரானது பார்ப்பவர்களுடைய அந்த மனதை கவர்வதாக இல்லை. ஆக இப்பேற்பட்ட பல, அதே போல அனுப்ஜம் என்று சொன்னால் இந்த தாமரை மலரானது ஒரு ஸ்திரத்தன்மையை கொண்டதாக இல்லை. இந்த தாமரை மலரானது அவ்வப்பொழுது விகசிக்கும், அவ்வப்பொழுது அது சுருங்கி விடுமா. அந்த பகவானுடைய திருக்கண்களோ அப்படி கிடையாது. இந்த பகவானுடைய திருக்கண்களோ நித்தியமாக எப்பொழுதுமே விஷாலமாக தீர்க்கமாக, அதே போல புதிதாக ஒரு நமக்கு அனுபவிக்கலாம்படி இருக்கிறது பகவானுடைய திருக்கண்கள் ஆகிறது. அந்த திருக்கண்கள் என்பது எப்பொழுதுமே இந்த பகவானுடைய திருக்கண்கள் என்பது எப்பொழுதுமே தாமரை மலருக்கு ஒப்பாகாது என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். அவ்விடத்திலே ஒரு கேள்வி எழலாம். முன்பே சில ஸ்லோகங்களிலே சுவாமி கூறத்தாழ்வானே அருளி செய்யும் பொழுது அப்ஜபாத மரவிந்த லோசனம் என்று அருளி செய்தார். அதாவது தாமரையொத்த கண்களை உடையவன் என்பதுமான் என்று. இவ்விடத்திலேயோ அந்த தாமரை மலரானது பகவானுடைய அந்த திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்று சொல்கிறார். அது பூர்வாபர விரோதம் வந்து விடாதா என்று சொன்னால், அவ்விடத்திலே சொன்னதற்கு என்ன தாற்பயம் என்று சொன்னால், ஏதேனும் ஒரு உதாரணத்தை சொல்லி ஆக வேண்டும். இல்லை என்றால் நாம் இந்த பகவானுடைய திருக்கண்கள் இப்பேற்பட்டது, பகவானுடைய திருக்கால்கள் இப்பேற்பட்டது, பகவானுடைய திருக்கைகள் இப்பேற்பட்டது என்று சொல்லவில்லை என்றால் இந்த பகவானுடைய திருமேனியை நம்மால் கொஞ்சம் கூட அனுபவிக்க முடியாது. ஏதேனும் ஓரளவுக்காவது நாம் அந்த பகவானுடைய திருமேனியை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவ்விடத்திலே நம்ம இதை போன்ற சில உதாரணங்களை நாம் கொடுத்துதான் ஆக வேண்டும். அதனாலே இந்த திருக்கண்கள் என்றால் தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன் என்று சொன்னதாயிற்று. ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் அந்த தாமரை மலரானதும் பகவானுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்று இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். சுவாமி நம்மாழ்வாரும் தம்முடைய திருவாய்மொழியிலே தெரிவிக்கும் பொழுது கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையவ்வா. அதாவது அந்த தாமரைக்கு எவ்வளவு விசேஷங்கள் சொன்னால் கூட அந்த தாமரை மலரானது பகவானுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்று அருளி செய்கிறார். தாமரைக்கு என்ன விசேஷம் இருக்க முடியும் என்று சொன்னால், இந்த உபனிஷத்திலே இந்த பகவானுடைய திருக்கண்களை சொல்லும் பொழுது கப்பியாசம் புண்டரீகமேவ அக்ஷிணி என்று சொல்கிறது அந்த உபனிஷத்து. அதிலே அந்த உபனிஷத் வாக்கியத்திற்கு அர்த்தம் சொல்லும் பொழுது வேதார்த்த சங்கிரகத்திலே சுவாமி எம்பெருமானார் கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷணா என்று அர்த்தம் அதில் சாதித்தருள்கிறார். அதாவது அந்த புண்டரி கப்பியாசம் புண்டரீகம் அப்படின்னு சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால் இதுதான், கம்பீராம்ப சமுத்பூத சுமிருஷ்டநாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாய தேக்ஷணா என்று. அதாவது கம்பீராம்ப சமுத்பூத, ஒரு தாமரை மலரானது ஒரு நன்கு ஆழமான ஒரு ஜலத்திலிருந்து உண்டானால், அதே போல
அந்த சுமிருஷ்ட நாடு என்று சொன்னால் மிகவும் மென்மையான தண்டையுடையதாக இருந்தால், அதே போல ரவிகர விகசித அந்த சூரியனுடைய கிரண சம்பர்க்கத்தினாலே அது வளர்ந்தால் அதனுடைய அந்த தாமரையினுடைய அந்த சோபையானது இன்னும் பெருகுமா. ஆக அப்பேற்பட்ட இந்த மற்ற தாமரைகளை காட்டிலும் அந்த தாமரைக்கு சோபை ஜாஸ்தி. அதை போன்ற ஒரு தாமரை கூட அந்த பகவானுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்று இந்த ஸ்லோகத்தில் கட்டுரைக்கில் தாமரை, அந்த தாமரைக்கு எவ்வளவு விசேஷமாக அந்த தாமரையை சொன்னால் கூட அது பகவானுடைய திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது. அதே போல் நின் கண் பாதம் கையவ்வா, கட்டுரைக்கில் தாமரை நின் கண் பாதம் கையவ்வா, சுட்டுரைத்த நன்பொன் உன் திருமேனி ஒளியவ்வாது. அதாவது அந்த பகவானுடைய சரீரம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், வேதத்திலே அவன் இந்த பகவானானவன் சுவர்ணமயன் என்று சொல்கிறது வேதமானது. ஆனால் உண்மையாக பார்த்தோம் என்றால் நன்கு சுட்ட ஒரு தங்கம் கூட அந்த தங்கத்திற்கு எவ்வளவு ஒரு காந்தி உண்டோ அதை காட்டிலும் பல மடங்கு ஒரு காந்தியை உடையவன் அந்த பல மடங்கு காந்தியை உடையது அந்த எம்பெருமானுடைய சரீரம். ஆக சுட்டுரைத்த நண்பனும் திருமேனி ஒளியவ்வாது, உன்னுடைய அந்த திருமேனி ஒளிக்கு ஒரு நன்கு சுட்ட தங்கம் கூட ஒப்பாக மாட்டாது என்று அந்த பாசுரத்திலே சுவாமி நம்மாழ்வாரும் திருவுள்ளம் பத்துகிறார். அதை திருவுள்ளம் பத்தி இவ்விடத்திலேயுமே அந்த தாமரை மலரானது பகவானுடைய இரு கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்று சுவாமி கூரத்தாழ்வானும் அருளி செய்கிறார். ஆக அந்த 43வது ஸ்லோகம், அதீர்க்கம் அப்ரேம துகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரமந்த கரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜமப்ஜம்னு கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விஷாலயோர் திருஷோகோ. ஏன் அந்த தாமரை மலரானது பகவானுடைய அந்த திருக்கண்களுக்கு ஒப்பாக மாட்டாது என்பதற்கு இவ்விடத்திலே பல காரணங்களையும் தெரிவிக்கிறார். அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம் அந்த கரணஸ்ய பஷ்யதாம் அந்த கரணஸ்ய நச்சோரம், அதே போல அனுப்ஜம் என்று பல காரணங்களை இவ்விடத்திலே தெரிவித்து அடுத்ததாக 44வது ஸ்லோகத்திலே இந்த 43வது ஸ்லோகத்திலே இந்த பகவானுடைய திருக்கண்களுக்கு எதுவுமே அந்த தாமரை மலரும் கூட ஒப்பாக மாட்டாது என்று அருளி செய்து அந்த 43வது ஸ்லோகத்திலே அந்த திருக்கண்களை பற்றியுடைய அந்த பிரஸ்தாவமானது முடிந்து விட்டது. 44வது ஸ்லோகத்திலே அந்த திருக்கண்களை வைத்து என்னை நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். பிரச்சோதத் பிரேமசாராமிருதரசசுலக பிரக்ரம பிரக்ரியாபியாம் விக்ஷிப்தா லோகிதோர்மி பிரசரணமுஷிதஸ்வாந்த காந்த ஜனாபியாம் விஸ்வோத்பத்தி பிரவருத்தி ஸ்திதிலயகரணைகாந்த சாந்த கிரியாபியாம் தேவோலங்கார நாம வனகிரி நிலையோ வீக்ஷதாமீக்ஷணாபியாம். ஹே தேவகா, ஹே அலங்கார நாமா தேவகா, திருமாலிருஞ்சோலை மலையிலே வனகிரி நிலையா என்று சொன்னால் அந்த திருமாலிருஞ்சோலை மலையிலே இந்த உரையக்கூடிய அந்த எம்பெருமான் அலங்காரநாமா தேவகான் ஏன் இவ்விடத்திலே அப்படி சொல்கிறார் என்று சொன்னால், அந்த திருமாலிருஞ்சோலைமலை எம்பெருமானுக்கு அலங்காரன் என்று ஒரு பெயராம். பெரியாழ்வார் திருமொழியிலே திருமாலிருஞ்சோலைமலை எம்பெருமானை சொல்லும் பொழுது பெரியாழ்வார் அழகன் அலங்காரன் மலை என்று அருளி செய்கிறார். அதை அடிவொத்தி இவ்விடத்திலே அலங்காரநாமா தேவகா என்று இந்த திருமாலிருஞ்சோலைமலை எம்பெருமானை இவ்விடத்திலே அருளி செய்கிறார் சுவாமி கூரத்தாழ்வானும். ஹே தேவகா அலங்காரநாமா தேவகா, வீக்ஷணாபியாம் உன்னுடைய அந்த 2 நேத்திரங்களினாலே என்னை வீக்ஷதாம் பார்க்க வேண்டும், என்னை கட்டாட்சித்தருள வேண்டும் என்று சொல்கிறார். எப்பேற்பட்ட இரு கண்கள் என்று சொன்னால் அதற்கு இந்த முதல் 3 வரிகளிலே அந்த கண்களுக்கு விசேஷங்களை சொல்கிறார். பிரச்சோதத் பிரேமசாரா மிருதரசசுலக பிரக்ரம பிரக்ரியாபியாம், அதாவது நன்கு பெருகக்கூடிய ஒரு அன்பு வெள்ளம், அதுதான் அமுதப்பெருக்கு என்று சொல்கிறார். அந்த அமுதப்பெருக்கையுடையதாக இருக்கிறது அந்த கண்கள். அதாவது அன்பு வெள்ளமாகிற ஒரு அமுதப்பெருக்கு, அந்த அமுதப்பெருக்கை உடையதாக இருக்கக்கூடியது அந்த இரு கண்கள். அந்த அமுதப்பெருக்கை உடையதாக இருக்கக்கூடிய அந்த இரு கண்கள், அந்த இரு கண்களினாலே என்னை நோக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிரச்சோதத் பிரேமசாரா மிருதரச சுலக பிரக்ரம பிரக்ரியாபியாம் என்று. அடுத்ததாக விக்ஷிப்தா லோகிதோர்மி பிரசரணமுஷித ஸ்வாந்த காந்தா ஜனாபியாம், அதாவது இந்த ஸ்வாந்த காந்தா ஜனாபியாம், காந்தா ஜனாபியாம் என்று சொன்னால் அந்த காந்தா ஜனங்கள் என்று சொன்னால் இவ்விடத்தில் இந்த கோபிமார்கள், அந்த கோபிமார்களுடைய இந்த மனதை பகவானானவன் எப்படி அதை இழுத்து கொண்டான் என்று சொன்னால் அவனுடைய அந்த திருக்கண் பார்வையினாலேயே அந்த கோபிமார்களுடைய அந்த மனதானது கவரப்பட்டது பகவானாலே. அப்பேற்பட்ட கடாட்சத்தையுடைய திருக்கண்கள், அந்த திருக்கண்களை வைத்து என்னை கட்டாட்சித்தருள வேண்டும் என்று அர்த்தம் கிட்டுகிறது. விக்ஷிப்தா லோகிதோர்மி பிரசரண முஷித ஸ்வாந்த காந்தா ஜனாபியாம்,
அதாவது எந்த திருக்கண்களுடைய அந்த கடாட்சத்தினாலே அந்த கோபிமார்களுடைய அந்த மனதை கவர்ந்தேதோ அப்பேற்பட்ட அந்த திருக்கண்களை வைத்து என்னை நோக்க வேண்டும் என்று அர்த்தம் கிட்டுகிறது. அதே போல விஸ்வோத்பத்தி பிரவருத்தி ஸ்திதிலய கரணை காந்த சாந்த கிரியாபியாம், அதாவது பகவானுடைய திருக்கண் கடாட்சத்தினால் மட்டுமே இந்த ஜெகத்தானது ஜெகத்திற்கு நாம் பார்க்கிறோம், இந்த பிரகிருதி ஜெகத்தான இந்த பிரகிருதிக்கு உற்பத்தி ஸ்திதி லயங்கள் ஆனது நடைபெறுகின்றன. அந்த பகவானுடைய அந்த திருக்கண் பார்வையினால் தான் ஜெகத்தானது உண்டாகிறது, அந்த ஜெகத்தானது பிரவர்த்திக்கிறது. அதே போல் இந்த ஜெகத்திற்கு இந்த நாசமானதும் பகவானுடைய இந்த திருக்கண் பார்வையினால் தான் அனைத்துமே நடைபெறுகிறது என்று சொல்கிறார். இதை ஆளவந்தார் ஸ்தோத்திரத்திலே அற்புதமாக சுவாமி ஆளவந்தார் அருளி செய்கிறார். நாவேக்ஷசைதோ புவனான்யமூனி நாலம் பிரபோ பவிதுமேவ குதः பிரவருத்திः ஏவம் நிசர்க சுஹிருதித்வயி சர்வஜந்தோ ஸ்வாமின் நச்சித்திரமிதமாஸ்ருதவத்சலத்வம் என்று. அதாவது எதி ந அவேக்ஷசே, ஏ பகவானே, நீர் இந்த அமூனி புவனானி இந்த லோகங்களை தேவரீர் உம்முடைய திருக்கண்ணாலே பார்க்கவில்லை என்றால் இந்த லோகங்களானது உண்டாகவே உண்டாகாது. பவித்துமேவ ந அலம், அது உண்டாகவே உண்டாகாது. உண்டானால்தானே அதற்கு பிரவருத்தியை சொல்ல முடியும். ஆக முதலிலே அவை உண்டாக வேண்டியதற்கு காரணம் தேவருடைய அந்த திருக்கண் கட்டாட்சம் தான். மேலும் அது பிரவர்த்திக்கக்கூடியதற்கு காரணம் தேவருடைய திருக்கண் கட்டாட்சம் தான் என்று அந்த விஸ்வோத்பத்தி ஸ்திதி லயங்களுக்கு இந்த பகவானுடைய திருக்கண் கட்டாட்சம் தான் காரணம். அப்பேற்பட்ட இந்த கட்டாட்சத்தையுடைய அந்த திருக்கண்கள், அந்த திருக்கண்களை வைத்து என்னை நோக்க வேண்டும் என்று மறுபடியும் அந்த கண்களுக்கு விசேஷணமாக அமைந்துள்ளது இந்த வாக்கியமானது. விஸ்வோத்பத்தி பிரவருத்தி ஸ்திதிலய கரணைகாந்த சாந்த கிரியாபியாம், அதாவது எந்த ஒரு திருக்கண்ணுடைய அந்த கட்டாட்சத்தினாலே ஜகத்தானது உண்டாகிறதோ, அதே போல் பிரவருத்திக்கிறதோ, அதே போல் நஷ்டமாகிறதோ, அப்பேற்பட்ட அந்த திருக்கண்களை வைத்து என்னை நோக்க வேண்டும் என்று இந்த ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். ஆக எப்பேற்பட்ட திருக்கண்கள் என்று சொன்னால் இந்த அமிர்த தாரை, அமுதப்பெருக்கு, அதாவது இவ்விடத்திலே அன்பு வெள்ளமாகிற ஒரு அமுதப்பெருக்கு, அதையுடைய திருக்கண்கள். அதே போல எந்த திருக்கண்களினுடைய அந்த கடாட்சத்தினாலே கோபிமார்களுடைய அந்த மனங்களானது கவரப்பெற்றதோ அப்பேற்பட்ட திருக்கண்கள். அதே போல் எந்த திருக்கண்களுடைய அந்த கடாட்சத்தினாலே இந்த ஜெகத்தானது உண்டாகிறதோ, அதே போல் ஜெகத்தானது பிரவர்த்திக்கிறதோ, அதே போல் இந்த ஜெகத்தானது நஷ்டமாகிறதோ அப்பேற்பட்ட அந்த திருக்கண்கள், அப்பேற்பட்ட திருக்கண்களினாலே என்னை வீக்ஷதாம், என்னை தேவரீர் கட்டாட்சித்தருள வேண்டும் என்று இந்த 44வது ஸ்லோகத்திலே அருளி செய்கிறார். 44வது ஸ்லோகம் பிரச்சோதத் பிரேமசாராமிருதரசசுலக பிரக்ரம பிரக்ரியாபியாம் விக்ஷிப்தாலோகிதோர்மி பிரசரணமுஷித ஸ்வாந்தகாந்தா ஜனாபியாம் விஸ்வோத்பத்தி பிரவருத்தி ஸ்திதிலய கரணைகாந்த சாந்த கிரியாபியாம் தேவோலங்கார நாம வனகிரி நிலையோ வீக்ஷதாமீக்ஷணாபியாம். அடுத்ததாக இந்த முதலில் இந்த 41வது ஸ்லோகத்திலே திருநெத்தி அழகை அனுபவித்தார். அதற்கடுத்ததாக அந்த திருநெற்றியின் கீழ் இருக்கும் அந்த திருப்புருவங்கள், 2 புருவங்களையும் அவைகளை அனுபவித்தார். அடுத்ததாக 2 ஸ்லோகங்களிலே அந்த அழகருடைய அந்த திருக்கண்களினுடைய பிரஸ்தாபமானது ஆயிற்று. அடுத்ததாக 45வது ஸ்லோகத்திலே திருக்கண்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மூக்கினுடைய அழகை, திருமூக்கினுடைய அழகை அனுபவிக்கிறார். 45வது ஸ்லோகத்திலே பிரேமாமிருதௌக பரிவாஹி மகாக்ஷி சிந்து மத்யே பிரபுத்த சமுதஞ்சித சேது கல்பாம் ரிஜ்வி சுசுந்தர புஜஸ்ய விபாதி நாசா கல்பத்ருமாங்குர நிபாவனசைல பர்த்துஹு என்று. அதாவது இந்த வனசைல பர்த்துஹு சுசுந்தர புஜஹ வனசைல பர்த்துஹு சுசுந்தர புஜஸ்ய, அந்த திருமாலின் சோலைமலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் வனசைல பர்த்துஹு, இந்த திருமாலின் சோலைமலைக்கே ஒரு நாதனாக விளங்கக்கூடிய அந்த சுந்தரத்தோளுடையனான அந்த எம்பெருமான், அவனுடைய அவனுடைய மூக்கானது நன்கு விளங்குகிறது. எப்பேற்பட்டது அந்த மூக்கு என்று சொன்னால் கல்பத்ருமாங்குர நிபா என்று சொல்கிறார். தேவலோகத்திலே இந்த பாரிஜாத விருட்சம் என்பது பிரசித்தம். இந்த கல்பத்ருமம் என்று சொல்வார்கள். கல்ப விருட்சம் என்றதற்கு பேர். அந்த கல்ப விருட்சத்தினுடைய ஒரு சாக்கை, ஒரு கொடி இருந்தால் அந்த கொடியிலே, இந்த கொடியினுடைய அந்த கடைசி பாகத்திலே ஒரு நவ பல்லவம் புதிதாக தோன்றி இருக்கக்கூடிய ஒரு அங்குரத்தை போன்று இருப்பது அந்த பகவானுடைய திருமூக்கானது.
என்று. அதே போல அந்த திருமூக்கிற்கு என்ன விசேஷம் என்று சொன்னால், பிரேமாமிருதௌக பரிவாகி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா. அதாவது இந்த பிரேமாமிருதௌக பரிவாகி மகாட்சி சிந்து இவ்விடத்திலே பகவானுடைய இரு திருக்கண்கள் ஒரு சாகரம் என்று இவ்விடத்திலே ரூபணம் செய்கிறார். பகவானுடைய இரு கண்கள் தான் சாகரம். அந்த சாகரத்திலே பிரேமமாகிற அமிர்தம் பிரவகிக்கிறது. அப்பேற்பட்ட அந்த ஒரு சாகரத்திலே நாம் மூழ்கிவிட்டோம் என்றால் அதிலிருந்து நாம் வெளிவருவதற்காக ஒரு அணை வேண்டுமென்றோ, அந்த அந்த அணைதான் இவ்விடத்தில் இந்த பகவானுடைய திருமூக்காக விளங்குகிறது. அதாவது நாம் ராமாயணத்திலே பார்த்தோம் என்றால் இந்த ராமர் அந்த சமுத்திரத்தை தாண்டி லங்கைக்கு செல்வதற்காக ஒரு அணையை கட்டினார் என்று சொல்கிறோம். அதே போல இவ்விடத்திலே அந்த கண்களாகிற அந்த சமுத்திரத்தை நாம் கடந்து செல்வதற்கு இந்த பகவானுடைய திருமூக்கு தான் ஒரு அணையாக விளங்குகிறது. ஏன் அந்த பகவானுடைய திருக்கண்களுடைய அழகிலே நாம் மூழ்கி விடலாமே, அதிலே என்ன குறை என்று சொன்னால், பகவானுடைய அந்த திருக்கண்களுடைய அழகிலே நாம் மூழ்கிவிட்டோம் என்றால் அதிலிருந்து வெளிவந்து மற்ற அந்த திருமேனியினுடைய அந்த திருமேனியில் உள்ள அவயவங்களுடைய அழகை நாம் அனுபவிக்க வேண்டும் அல்லவோ. ஆக அதை அனுபவிப்பதற்காக அந்த சமுத்திரத்திலிருந்து நாம் வெளில வர வேண்டும். அந்த சமுத்திரத்திலிருந்து நாம் அந்த சமுத்திரத்தை கடந்து வெளில வருவதற்கு இந்த பகவானுடைய திருமூக்கானது ஒரு அணையாக விளங்குகிறது என்று இவ்விடத்திலே நன்கு அருளி செய்கிறார். இவ்விடத்திலே சுவாமி கூறத்தாழ்வான், பிரேமாமிருதௌக பரிவாகி மகாட்சி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேது கல்பா ரிஜ்வி சுசுந்தர புஜஸ்ய விபாதி நாசா கல்பத்ருமாங்குர நிபா வனசைர பக்து. இந்த பகவானுடைய திருமூக்கானது இப்பேற்பட்ட இந்த கற்பக கொடியினுடைய அந்த ஒரு பல்லவம் போன்றதாக இருக்கக்கூடியது அந்த பகவானுடைய திருமூக்கானது. அப்பேற்பட்ட அந்த திருமூக்கானது பகவானுடைய அந்த கண்களாகிற சாகரத்தை கடப்பதற்கு ஒரு அணையாக விளங்குகிறது. அப்பேற்பட்ட திருமூக்கியுடையவன் அந்த எம்பெருமான். அந்த எம்பெருமானுடைய அந்த திருமூக்கானது நன்கு விளங்குகிறது, விசேஷத்து விளங்குகிறது என்று அந்த 45வது ஸ்லோகத்திலே சுவாமி கூறத்தாழ்வான் திருவுள்ளம் பத்துகிறார். ஆக அந்த 39வது ஸ்லோகம் ஆரம்பித்து அந்த அழகர் எம்பெருமான் திருமாலின் சோலைமலையிலே உரையும் அந்த அழகர் எம்பெருமானுடைய அந்த அவயவங்களை ஒவ்வொன்றாக அனுபவிக்கிறார். அதிலே முதல் 39வது ஸ்லோகத்திலேயும் 40வது ஸ்லோகத்திலேயும் அவனுடைய இந்த திருமுடி அழகை அவர் அனுபவிக்கிறார். 41வது ஸ்லோகத்திலே அந்த திருமுடியின் கீழ் இருப்பது அந்த திருநெத்தியானது. அந்த திருநெத்தியானது எப்பேற்பட்டது என்று சொன்னால், இந்த துஷ்டாஷ்டமீக ஜுவலதிந்து சன்னிபம் என்று சொல்கிறார். இந்த அஷ்டமி திசையிலே இருக்கக்கூடிய ஒரு சந்திரனை ஒத்ததாக இருக்கிறது இந்த பகவானுடைய திருநெத்தி பாகம். அதே போல அப்பேற்பட்ட இந்த திருநெத்தி பாகம் நன்கு விளங்குகிறது என்று 41வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதே போல இந்த 41வது ஸ்லோகத்திலே இந்த சமுச்சிருத ஸ்ரீயா என்று சொல்வதாலே இந்த பகவானுடைய இந்த ஏறு திருவுடையான் என்கிற அந்த ஏறு திருவுடையான் என்று பொருள். சமுச்சிருத ஸ்ரீஹி என்று சொன்னால் ஏறு திருவுடையான் என்று பொருள். அந்த ஏறு திருவுடையான் என்றால் அவ்விடத்திலே 3 அர்த்தங்களை நம்மால் சொல்ல முடியும். ஏறு திருவுடையான் என்று சொன்னால் அவாப்த சமஸ்த காமனான எம்பெருமான். அதே போல விசேஷ லக்ஷ்மி சம்பந்தத்தை உடையவன் அந்த எம்பெருமான். அதே போல ஜெகத்காரண பூதனான அந்த எம்பெருமான் என்று 3 அர்த்தங்களை இந்த சமுச்சிருத ஸ்ரீஹி என்ற சப்தத்தினாலே தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். ஆக அந்த அப்பேற்பட்ட இந்த அழகனுடைய இந்த திருநெத்தியானது நன்கு விளங்குகிறது என்று 41வது ஸ்லோகம். அடுத்ததாக 42வது ஸ்லோகம், சுச்சாருச்சாபத் ஜெயவிப்ரமம் குருவோர் யுகம் சுநேத்ரா வசகசிரபத்ரயோகோ உபாந்தகம் வா மதுபாவலி யுகம் விராஜதே சுந்தரபாகு சம்சரயம் என்று அவ்விடத்திலே இந்த பகவானுடைய நெத்தியின் கீழ் இருக்கக்கூடிய இந்த திருப்புருவங்களை அவர் அனுபவிக்கிறார். அந்த திருப்புருவங்களானது எப்பேற்பட்டன என்று சொன்னால், சுச்சாருச்சாபத் வயவிப்ரமம், அந்த பகவானவன் தம்முடைய கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய அந்த ஷார்கம் என்கிற தனுசு, இந்த ஷார்கம் என்கிற தனுசானது மிகவும் வளைந்திருக்குமா. அப்பேற்பட்ட வளைந்த தன்மையை உடையது இந்த பகவானுடைய 2 புருவங்களுக்கும் இந்த பகவானுடைய இந்த கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய ஷார்கம் என்கிற தனுசு எவ்வளவு வளைந்து அழகாக இருக்குமோ அதே போல 2 வளைந்த அழகான புருவங்களை உடையவன் அந்த எம்பெருமான் என்ற 42வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதே போல அந்த புருவங்கள் மிகவும் கருத்து விளங்குமாம். இந்த புருவங்களுக்கு இந்த கருத்த தன்மையை சொல்வதற்காக அந்த புருவங்களானது வண்டுகளின் கூட்டமோ வண்டுகளின் வரிசையோ என்ற விடத்திலே தெரிவிக்கிறார். சுநேத்ராஹ்வ சகசிரபத்ரயோகோ உபாந்தகம் மதுபாவலி யுகம் வா என்று அந்த பகவானுடைய புருவங்களுக்கு இருக்கக்கூடிய 2 முக்கியமான தன்மைகள். ஒன்று அந்த வளைந்த தன்மை,
அதே போல இந்த கருத்த தன்மை ஆகிய இரண்டையும் இவ்விடத்தில் தெரிவிக்கிறார் சுவாமி கூறத்தாழ்வான். அதே போல 43வது ஸ்லோகத்திலே அதீர்க்கம் அப்ரேமதுகம் க்ஷணோஜ்வலம் நச்சோரமந்த கரணஸ்ய பஷ்யதாம் அனுப்ஜமப்ஜம் கதம் நிதர்சனம் வனாத்ரிநாதஸ்ய விஷாலயோர்திருஷோஹோ. இவ்விடத்திலே சுவாமி கூறத்தாழ்வான் பகவானுடைய இரு கண்களுக்கு அந்த தாமரை மலரானது ஒப்பாக மாட்டாது. ஏன் ஒப்பாக மாட்டாது என்பதற்கு பல காரணங்கள். அதீர்க்கம் அப்ரேமதுகம், தாமரை மலரானது நீண்டு இருக்காது. அதே போல் அப்ரேமதுகம், அதை பார்த்தவுடனே நமக்கு அதன் மேலே ஒரு ஆசை ஏற்படாது. அதே போல க்ஷணோஜ்வலம், அதனுடைய விகாசம் சில காலம்தான் இருக்கும், சில காலம்தான் அதை அனுபவிக்கலாம்படி இருக்கும். அதே போல பார்ப்பவர்களின் மனதை கவர்வதாக இல்லை அந்த தாமரை மலரானது. அதே போல் ஸ்திரத்தன்மை உடையதாக இல்லை தாமரை மலரானது. ஆனால் பகவானுடைய திருக்கண்களோ எப்பொழுதும் நீண்டு இருக்கும். அதே போல இந்த பகவானுடைய திருக்கண்களை பார்த்தவுடனே பகவான் மீது ஒரு ஆசை ஏற்பட்டு விடுவான். எனக்கு இவன் வேணும், எனக்கு இவன் வேணும் என்ற ஒரு ஆசை ஏற்பட்டு விடுவான். அதனால பிரேமதுகமாக இருக்கக்கூடியது பகவானுடைய திருக்கண்கள். அதே போல க்ஷணோஜ்வலம் என்று சொன்னால் பகவானுடைய அந்த திருக்கண்களோ எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழிதரும் என்று சொல்லும்படியாக எப்பொழுதுமே அனுபவிக்கலாம்படி இருக்கிறது. சில காலம் மட்டுமே அனுபவிக்கலாம்படி இல்லை, எப்பொழுதுமே அதை பகவானுடைய திருக்கண் அழகை நாம் அனுபவிக்கலாம். அதே போல பகவானுடைய இந்த திருக்கண்களானது எப்பேற்பட்டன என்று சொன்னால் பஷ்யதாம் அந்தఃகரணஸ்ய சோரம், அவனுடைய திருக்கண்களை பார்த்தவுடனே நம்முடைய மனதானது அவன் பக்கம் சென்று விடுமா. ஆக அப்பேற்பட்டதான ஒரு தன்மையை உடையது பகவானுடைய திருக்கண்கள். அப்பேற்பட்ட சில தன்மைகளை உடையது இந்த பகவானுடைய திருக்கண்கள். அப்பேற்பட்ட இந்த திருக்கண்களுக்கு தாமரை மலரானது எப்பொழுதும் ஒப்பாக மாட்டாது என்று 43வது ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அடுத்ததாக 44வது ஸ்லோகத்திலே அந்த 2 கண்களாலே என்னை நோக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். அடுத்ததாக 45வது ஸ்லோகத்திலே அந்த பகவானுடைய திருமூக்கினுடைய அழகை அவர் பிரஸ்தாவிக்கிறார். பகவானுடைய திருமூக்கானது எப்படி விளங்குகிறது என்று சொன்னால், இந்த பகவானுடைய திருமூக்கானது அந்த கண்களாகிற ஒரு சாகரம், இந்த பிரேமமாகிற ஒரு அமிர்த பிரவாகத்தையுடைய ஒரு சாகரம். அந்த சாகரத்தில் நிமக்னனான ஒருவனுக்கு ஒரு அணையாக விளங்குகிறது பகவானுடைய திருமூக்கானது என்று விசேஷித்த விடத்திலே பகவானுடைய திருமூக்கை அருளை செய்கிறார். ஆக 45வது ஸ்லோகம் பிரேமாமிருதமுக பரிவாகி மகாக்ஷி சிந்து மத்தியே பிரபத்த சமுதஞ்சித சேதுகல்பா ரிஜ்வி சுசுந்தர புஜஸ்ய விபாதி நாசா கல்பத்ருமாங்குர நிபா வனசைல பர்த்து என்ற 45வது ஸ்லோகம். 46வது ஸ்லோகம் முதல் அந்த அழகனுடைய அந்த திருவாய் அதிலிருந்து ஆரம்பித்து மற்ற சில அவயவங்களை 46வது ஸ்லோகம் முதல் ஆரம்பித்து அவர் அனுபவிக்கிறார். 46வது ஸ்லோகத்திலிருந்து நாளைய தினம் அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடி கணேசனும் ஜீயர் திருவடி கணேசனும். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதய துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.